அனைவருக்கும் வணக்கம். மாநில அரசு ஊழியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அதாவது மாநில அரசு ஊழியர்கள் இனி பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம். அதாவது 2005 நவம்பர் 1ற்கு பிறகு பணியில் சேர்ந்தவர்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு விண்ணப்பிக்க வரவேற்கப்பட்டிருக்கு. இதனால் ஊழியர்கள் மிகுந்த மகிழ்ச்சியில் இருக்காங்க. அதை பற்றின அறிவிப்பு பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுங்க. நம்ம சேனலில் சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்மந்தமான ஆல் அப்டேட்ஸ் போட்டுருவோம். அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் சம்மந்தப்பட்ட முக்கியமான அறிவிப்பும் இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, கடந்த பல மாதங்களாக மத்திய அரசு ஊழியர்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்துவது உள்ளிட்ட கோரிக்கைகளை வைத்துட்டு வராங்க. மத்திய அரசு ஊழியர்கள் மட்டுமல்லாமல் பல மாநிலங்களிலும் அரசு ஊழியர்கள் இந்த திட்டம் மீண்டும் அமலுக்கு வர வேண்டும் என்று தங்களது விருப்பத்தை அரசாங்கத்திடம் தெரிவித்து வருகின்றனர். காங்கிரஸ் ஆளும் பல மாநிலங்களில் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் மீண்டும் அமலுக்கு வந்துள்ளது. இன்னும் பல மாநில அரசு ஊழியர்களுக்கு இந்த வசதி இன்னும் மீட்கப்படவில்லை. பழைய ஓய்வூதிய திட்டத்தின் வசதிகள் தங்களுக்கு மீண்டும் அளிக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கைகள் வலியுறுத்தி மத்திய மற்றும் மாநில அரசு ஊழியர்கள் பலவிதமான போராட்டங்களில் ஈடுபட்டு வராங்க. இதற்கிடையில் மகாராஷ்டிரா மாநில அரசு ஊழியர்களுக்கு ஒரு முக்கியமான புதுப்பிப்பு வந்துள்ளது. 2005 நவம்பர் 1ஆம் தேதிக்கு பிறகு பணியில் சேர்ந்த அரசு ஊழியர்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தின் பலன்களை அனுபவிக்க அடுத்த 6 மாதங்களுக்காக விண்ணப்பிக்கலாம் என்று மகாராஷ்டிரா மாநில அரசு வெள்ளிக்கிழமை அன்று ஒரு ஜிஆரை வெளியிட்டிருக்காங்க. இதனால் அங்கே இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் மிகுந்த மகிழ்ச்சியில் இருக்காங்க. அவங்க பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கான விண்ணப்பங்களை தற்போது வரவேற்றுருக்காங்க. விண்ணப்பிப்பவர்களுக்கு அந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் ஓய்வூதியம் அதற்கான பலன்கள் வழங்கப்படும் அப்படிங்கிறதையும் மகாராஷ்டிரா அரசு அறிவிச்சிருக்காங்க.